பார்த்தீங்கன்னா கறி அணத்தை வந்து பேக் பண்ணுறாப்புல வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே நான் உங்களுக்கு பக்கத்தில் வந்து காட்டுறேன். செம்ம வாசம் பாய். எப்படி இருக்குது பாருங்கள் பீஸ்லாம் வேறு லெவலுங்கிறதுக்காண்டி பாருங்கள் கறி பீஸ். ஆஹா இப்படி வந்துருக்கு பாருங்கள். இதில் நெய்லாம் போடுவீங்களா? நெய் சேர்க்கறது இல்லை. இது ஒரு வித்தியாசமான சிஸ்டமாக இருக்குங்க. இப்போ அந்த குடலுக்கு தண்ணி ஊற்றுறது வந்து தண்ணி வருது, அது எப்படி ஊற்றுறாங்க பாருங்கள். இது எத்தனை கிலோ கறி போட்டியப்போ? 60 கிலோ. எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் நீங்கள் சமைச்சு கொடுக்கலாம்? நிறைய மக்கள் வந்து நம்ம தொண்டிலேருந்து ஒரு 30 to 40 கிலோமீட்டர் சர்க்கிளில். ஓகே நம்ம எங்கள் நண்பர்களே, நானஸ்பாக் இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி எங்கள் ஊருடைய பாரம்பரியமான ஒரு உணவு நெய்ச்சோறு, கரியானம், வாழைக்காய் களியா. இதான் செய்ய போகிறாங்க. அதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை யார் எடுத்து செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கே ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீம். அவரோட ஓனர் வந்து மிஸ்டர் ரம்ஜத். இன்னொரு நண்பர் இருக்கார், நான் அவரையும் நான் இடையில காட்டுறேன். இவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆர்கே ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டியில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக சூப்பரான மீன்கள்லாம் டெலிவரி பண்ணியிருந்தாங்க. ஜப்பார் பாய் கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஒரு முழு மீனை அப்படியே மந்தி மாதிரி செஞ்சு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அது இவங்க தான் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க அந்த மீன்லாம். இப்போ இவங்க வந்து ஒரு அடுத்த ஸ்டெப்பாக ஆர்கே ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனோ அல்லது ஒரு கல்யாணமோ அல்லது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு கம்ப்ளீட்டாக A to Z எல்லாமே கேட்டரிங் என்னென்ன செய்றீங்க தம்பி? சொல்லி நம்ம வந்து A to Z, அதாவது பந்தல்லேருந்து டெக்கரேட்லேருந்து சமையல், காலை பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னரு இன்க்ளூடிங் எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்கன்னா A to Z எல்லாமே முடிச்சு கொடுத்துரும். அவங்களுக்கு எந்த டென்ஷனுமே இருக்காது. வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிவாசலில் சமைக்கிறாங்க. எப்போதும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ரமலானுடைய கடைசி பகுதிகளில் ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் சமைச்சு அந்த முகல்லாவில் உள்ள மக்களுக்கு கொடுப்பாங்க. இன்னைக்கு எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து 2 மெனு வந்துருக்குது. ஒரு மெனு வந்து 1800 to 2000 பேருக்கு கேட்டிருக்காங்க. அது வந்து நெய்ச்சோறு, மட்டன் கிரேவி, வாழைக்காய் களியா. இன்னொன்று வந்து ஒரு 350 பேருக்கு சீரக சம்பாவில் மட்டன் பிரியாணி. இந்த வீடியோவில் 1800 பேருக்கு தொண்டி ஸ்டைலில் மட்டன், வாழைக்காய் களியா, நெய்ச்சோறு எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாங்க. இது ஒரு வித்தியாசமான சிஸ்டமாக இருக்குங்க. இப்போ அந்த குடலுக்கு தண்ணி ஊற்றுறது வந்து தண்ணி வருது, அது எப்படி ஊற்றுறாங்க பாருங்கள். ஜவ்வில் தண்ணி எடுத்து அதை வந்து அந்த குடல் வழியாக ஊற்றி க்ளீன் பண்ணாங்க. எப்படி வருது பாருங்கள். இப்போ கையில் அள்ளி ஊற்றுவாங்க. இவங்க வித்தியாசமாக தண்ணி சிந்தாமல் இருக்கிறதுக்கு அதை பண்ணுறாங்க பாருங்கள். இந்த ஜவ்வில் தண்ணி எடுக்கிறாங்க. தான் ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. இதை வந்து மேலே தண்ணி விட்றாங்க. அப்படியே வருது பாருங்கள் குடல்லைங்க. இந்த கீழே நோல்றது உங்களுக்கு தெரியும். இது ஒரு வித்தியாசமான சிஸ்டத்தில் க்ளீன் பண்ணுறது இப்போ தான் பார்க்குறேன். இதே மெத்தட் தான். ஊற்றுறது வந்து குழையில் ஊற்றாமல் அந்த கொழுப்பில் எடுத்து தண்ணி சிந்தாமல் ஊற்றுறாங்களா. நம்ம கூட ராவுத்தர் பாய் இருக்காரு. இவர் தான் மாஸ்டர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள். இப்போ இந்த சட்டிக்கு எத்தனை கிலோ போடுறீங்க? இதில் 53 கிலோ. 53 கிலோ கறி. இதில் என்னென்ன இருக்குது? ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பச்சை மிளகா வச்சுக்கிறோம். அப்போ அந்த கருவேப்பிலை ஓகே. அப்போ வெங்காயமா? என்ன கருவேப்பிலை, ஏலம், பட்டம் எல்லாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு. இது எவ்வளோ நேரம் அந்த வெங்காயம் நல்லா முருகணும்? பிரியாணி அளவுக்கு முருகணுமா இல்லை கம்மியாக முருகணும்? பிரியாணி அளவுக்கு முருகணும். அந்த ப்ரௌன் வரணும். ஓகே, அதான் கொஞ்சம் வாசமாக இருக்குது. அதாவது ஆனமும் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். ஓகே, இது வந்து நம்ம ஊர் மெத்தடு. பல்காக செய்யும்போது இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பார்த்துக்கிறங்க. இதே அப்படியே நீங்கள் வந்து வீட்டில் சிம்பிளாகவும் செஞ்சு பார்த்துக்கலாம். 1 கிலோ 2 கிலோலையும் இதே மெத்தடில் செய்யலாம்ல? இதே மெத்தடில் செய்யலாம். இப்போ என்னென்ன போட்டிங்க ஃபஸ்ட் எண்ணெயில்? ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை போட்டிருக்கிறோம், பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். ஓகே, இது அழகாக மெதுவாக இறங்கி மெதுவாக வேகும். இது ஓகேவா? இந்த அளவு முருகனது இல்லை இதை விட முருகணுமா? அழகான கலர். கலர் வர என்ன செஞ்சால் அழகான ஒரு வாசம் வரும். தக்காளி எத்தனை கிலோ? அதுக்கு 1 கிலோ. சரி.
இல்லையா? ஓகே. என்ன கையில் கரைஞ்சி நடக்கும். ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஆல்ரெடி. இதில் என்னென்ன சேர்த்துருக்கிறீங்க? இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கிறோம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், டேஸ்ட்டுக்காக வேண்டி டொமேட்டோ சாஸ். ஓகே ஓகே. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கு போடக்கூடிய மசாலா எல்லாமே நம்ம பாக்கெட் மசாலா யூஸ் பண்ணல, எல்லாமே ஓனாவே நம்ம வந்து இதுக்குன்னு பர்டிகுலரா அதுக்குண்டான இன்கிரியன்ஸ்லாம் சேர்த்து நம்ம அரைச்சே வச்சு நம்ம அரைச்சே இதுக்குண்டான மசாலா. இது வந்து மசாலா எதுவும் கடையில் வாங்குறது நீங்கள் ரெடி பண்ணுறேன். ஒரு சில ஐட்டம் மாத்திரம் கடையில் வாங்கிடுவோம். மெயினான மசாலா போடக்கூடியது எல்லாமே நாங்களே அரைச்சி ஓனா போடுறோம். ஓகே ஓகே. ரெடி பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மசாலா எல்லாமே போடுறாங்க. இஞ்சி பூண்டு போட்டு அந்த பச்சை வாசம் போட வரைக்கும் வதக்கணும். ஓகே ஓகே. இஞ்சி பூண்டு முருகிருச்சு. ஓகே, இப்போ கறியை போடுறதான். இதில் நெய்லாம் போடுவீங்களா? நெய் சேர்க்கறது இல்லை. ஓகே ஓகே. நம்ம ஊர் ஸ்டைலுக்கு வந்து பெரும்பாலும் நெய் சேர்க்கறது இல்லை அப்படியே. ஓகே ஓகே. பக்கத்துலேயே ஒரு சட்டி ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அவ்வளோதான், இது முடிஞ்சு. இது கொஞ்சம் நேரம் வேகணும் அப்படியா? தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர். நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய். சில இடத்துல நெய் சேர்ப்பாங்கல்ல. ஓகே. இதில் வந்து கறியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இலை, நம்ம ஊரில் சொல்லுவோம். மலேசியா டவுன் பாண்டான்னு சொல்லுவாங்க அந்த இலை. கொஞ்சமா உப்பு வந்து உங்களுக்கு அளவு தான், கைப்பக்குவம். என்ன தலைப்பால், தேங்காய் பாலில் தலைப்பால். பக்கத்தில் உள்ள ஒரு சட்டி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கறி வந்துருச்சான்னு பார்க்க போகிறாப்புல தம் போடுறதுக்கு. கறி ஓரளவுக்கு வந்துருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பொதுவாக ஒரு கறி பார்ப்பாங்க சில இடத்துல, அவங்க எல்லாமே பார்க்குறாங்க. ஏன்னா சில நேரத்துக்கு ஒவ்வொரு கறியும் ஒரு ஸ்டைலில் உலா தட்டு சீக்கிரம் வந்துடும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரனால ஒரு 4-5 கறியை ஒன்று நான் பார்த்துட்டு அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் வந்தனால இப்போ கீழே உள்ள அந்த கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு தம் போட போகிறாங்க. அது வந்துருச்சுன்னு சொன்னால் அவ்வளோதான். இதுக்கு பிறகு வந்து நெருப்பு கொடுக்கக்கூடாது, ஃபுல்லாக அனல்லே வேகணும். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் அனலில் வச்சுட்டு இதுக்கு பிறகு என்ன சேர்க்கணும்? இதில் இதுக்கு பிறகு நம்ம மசாலா ஐட்டம் சீரகம், சோம்பு தூள், உங்களுடைய ஸ்பெஷல் மசாலா கறி ரெடி பண்ணது, தொண்டி கறி மசாலா ரெடி பண்ணது. சரி, அடுத்து நம்ம சேர்க்குறோம். அப்புறம் முந்திரி பருப்பு, கசகசா, வறுத்த நடக்கல்ல, பொட்டுக்கல்ல, இதெல்லாம் எல்லாமே பொடி அடிச்சு கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நைஸா மை மாதிரி அரைச்சி அதையும் சேர்த்துருவோம். அதை சேர்த்த பிறகு எவ்வளோ நேரம்? கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதே மேலே தம் வச்சிடறோம். அதோட அந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. ஓகே, ஒரு 1/4 மணி நேரம் அந்த அனல்லேருந்து வெந்துருச்சு. இப்போ வந்து கறி ஃபுல்லாக வந்துருச்சான்னு செக் பண்ணுவாங்க. இப்போ கறி நல்லா வந்துருச்சா? நல்லா கறி பஞ்சு மாதிரி வந்துருச்சு. அவ்வளோதான். இது கூட வந்து மசாலா ஊற்றுவாங்க. இப்போ இந்த மசாலா ஊற்றின ஒன்று தான் அந்த தொண்டி கறியானதுக்கூடைய அப்படியே அந்த ஃப்ளேவர் அடிக்குதுங்க. இது கொதிச்சிருச்சுன்னு சொன்னால் அப்படி ஃபுல் அப்படி எண்ணெயெல்லாம் தனியாக மேலே மிதக்கும். அந்த கொழுப்புலாம் அப்படியே கரைஞ்சி மேலே தனியாக மிதக்கும். நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து அந்த முந்திரி பருப்பு, நடக்கலை, பொட்டுக்கல்லை எல்லாம் அரைச்சது. ஓகே, தேங்க்யூ.
இப்போ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சா அதை சேர்க்கறதுக்கு ஒரு இதுவுமே கிடையாது. டைமை மட்டும் கொடுக்கணும். கறி உடஞ்சிடாம கீழே ஊற்றுற மசாலா கீழே செட் ஆகாத அளவுக்கு ஓகே ஃபுல்லாக கிளறி விட்டுறணும். சட்டி கீழே இறக்கி வச்சு மேலே மூடிக்கு மேலே தம் போட போகிறாங்க. தம் போட்டதை ஓப்பன் பண்ணுறாங்க. கறி பாப்பா எப்படி வந்துருக்கு. இப்போ அந்த எண்ணெயெல்லாம் மிதக்குதுன்னு நான் சொன்னேன்ல. செம்ம டெம்டிங் ஆகுதுங்க. மட்டும் நோம்பு இல்லாட்டியும் எடுத்து 2-3 பீஸை சாப்பிடுவேன். சரியான ஃப்ளேவர் வாசம். என் வாய் ஊறுதுங்க. பார்த்தோன்னே சாப்பிட்லாம் போல தோணுது. நல்லா நோம்பு திறந்துட்டு இதை சாப்பிட்டுடலாம். இந்த திக்னஸ் பார்த்தீங்களா, அந்த அரைச்சி ஊற்றுனதுனால தான் இந்த திக்னஸ் குழுன்னு இருக்கும். செம்ம வாசம் பாய். எப்படி இருக்குது பாருங்கள் பீஸ்லாம். வேறு லெவல். இப்போ வந்து நெய்ச்சோறு ரெடி ஆகுது. அதுக்கு தான் சட்டி ஏற்றிருக்கிறாங்க. இதில் நெய் என்னென்ன போட்டுருக்கிறீங்க? டால்டா ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் என்னென்ன போட போகிறீங்க? அன்னாசி பூ, பட்டை, ஏலை, கிராம்பு, கருவேப்பிலை. ஓகே, அதெல்லாம் பச்சை மிளகா. ஏலக்காய், பட்டை, கிராம்பு போட்டோம். ஓகே, அதை சின்ன வெங்காயம் வச்சுருக்கோம். சரி, சின்ன வெங்காயம் போடுவேன். ஆமாம், அது பெரிய வெங்காயம் கலந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து போடுவேன். அடுத்து டேஸ்ட்டாக நல்லா வதங்கினதுக்கு இஞ்சி பூண்டு, தக்காளி, நம்ம சரி எல்லாம் சேர்த்து தயிரோட கரைச்சா தண்ணி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் தண்ணி அடக்கி தண்ணி ஊற்றி அரிசியை போட்டு தம் கட்டி. ஓகே, சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 மிக்ஸ் பண்ணி. நீச்சோருக்கு வந்து அந்த சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த பள்ளிவாசல் வந்துடும். இது கடற்கரை பள்ளிவாசல். ரமலான் 2026 கம்ப்ளீட்டாக உண்ணுங்கள் பருங்கள் வீணுரியம் செய்யாதீர்கள். குழு வசரபு வலா துஸ்ரிபு இன்னல்லா ஹலா இப்புல் முஸ்ரிஃபின். இதோட அரபு குர்ஆனோட இது. உண்ணுங்கள் பருங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டாங்கிற அழகான வசனம். சாப்பாடு வந்து எல்லாத்துக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 5 லிட்டர் பக்கெட். ஓகே, இதுல வந்து ஒரு 6 பேர் சாப்பிடுற அளவுக்கு ரைஸ் குவாண்டிட்டி கொடுத்துருவோம். ஓகே, அப்படிங்க போகும்போது இப்போ ஒரு 3 பேர் 4 பேர் இன்கேஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அதிகமாயிரும். அப்போ வந்து நீங்க வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்க நண்பர்கள்ட்ட இவங்கள்ட்ட கொடுங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து ஓகே ஓகே அந்த திருமண வந்து நம்மளுடைய வசனத்தையும் திருமண குர்ஆன் வசனத்தையும் போட்டுட்டீங்க. இந்த பக்கெட்ல ஃபுல்லா ரைஸ் நெய்ச்சோறு வந்துரும். கறிக்கு தனி பக்கெட். தண்ணி வந்து ஆர்டர் கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பக்கெட்ல கேட்டாலும் கொடுக்கலாம். அவங்க இப்போ ஆர்டர் கேக்குறாங்க அப்படின்னா இதுலயே வந்து அவங்களுடைய நேம் நீ ஃபங்க்ஷன் ஆகட்டும் சரி என்ன கேக்குறாங்களோ அவங்களுடைய ஃபேஸ் லோகோ பண்றனால பண்ணி அவங்களோட இதுவும் பண்ணி கொடுத்துறலாம். அது எப்படி கேட்டாலும் எப்படி கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஓகே ஓகே. இவரை நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாம விட்டேன். ஃபர்ஸ்ட் வரல, இப்போ தான் வந்திருக்காப்ல. இவர் வந்து மிஸ்டர் காதர். இவர் ரம்ஜத். இவருடைய பேரும் ஆர்கே அப்படி வச்சுன்னா அது ஆர்கே ஃபுட் ஆர்கே ஃபிஷ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க. 9 வருஷம் இப்போ ஆர்கே ஃபுட் மேனேஜ்மெண்ட் வந்து ஆர்கே சீ ஃபுட் அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஆர்கே ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ரெண்டு சேர்த்து. இது போக வந்து ஹோல்சேல்ல ஃபங்க்ஷனுக்கு மட்டன் பண்ணிட்டு. ஓகே, அந்த ஆர்டர்க்குலாம் நிறைய மீன் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டா அந்த மாதிரி கொடுக்கலாம். அந்த மாதிரி இதுவரை கொடுத்து 20 ஜோன்ல ஃபுல்லாவே தொண்டி, தேவகோட்டை, காரைக்குடி, இங்கிட்டு கட்டுமாவடி வரைய இங்க ராம்நாடு வரைய ஃபங்க்ஷனுக்கு தேவையான மீன்கள் எல்லாமே நம்ம தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மார்க்கெட்ல உள்ள நம்ம மார்க்கெட்லயே நமக்கு ஹோல்சேல் கடை இருக்கு, ரீட்டைல் கடை இருக்கு. உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஒரு வாட்டி சொல்லிருங்க. நான் கடைசிலயே கான்டாக்ட் டீடைல் தரேன். இப்போ இருந்தாலும் ஒரு வாட்டி பார்க்கக்கூடிய மக்களுக்கு சொல்லுங்க. நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 8072926050. இது சீ ஃபுட்டுக்கும் 9952432018. இது வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு. இது 2 நம்பர்ல நீங்க எந்த நம்பருக்கு கூப்பிட்டாலும் அதுக்கான கரெக்டான ரெஸ்பான்ஸ். ஓகே, இந்த நம்பரை நான் கடைசியாக கொடுத்துட்றேன். இப்போ அடுத்து வந்து உள்ள சமையலில் போய் என்ன மாதிரி பண்ணுறான்னு பார்த்துலாம். ஈவினிங் வந்தோம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நெய்ச்சோறு ரெடியாக இருக்குது. இதில் வந்து அந்த சீரக சம்பா பிரியாணி ஓடிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஓடிட்டுருக்கு. சரி, இது வாழைக்காய் களியா நான் சொல்லியிருந்தேன்ல, இதுதான் வாழைக்காய் களியா. இது வந்து எங்கள் ஊருடைய பாரம்பரியமான ஒரு உணவு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாழைக்காய், ஆட்டு ஈரல், எலும்பு இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. இது தொண்டியோடைய இந்த பகுதியுடைய ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் தொண்டியை சுற்றி உள்ள பகுதிகளுடைய பாரம்பரியமான ஒரு சைட் டிஷ் இது. நெய்ச்சோறு தம் உடைக்க போகிறாங்க. நெய்ச்சோறுக்கு வந்து மேலே நெய் ஊற்றியாச்சு.
ஆஹா, எப்படி வாசம் வருது பாருங்க. நோம்பு பிடிச்சனால நிற்க முடியலங்க. அதனால் அந்த நேச்சர் செய்கிறதெல்லாம் வந்து நம்மளால் காட்ட முடியல. நெக்ஸ்ட் டைம் ஒரு நாள் வந்து ப்ராப்பராக இது எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம காட்டுவோம் ஃபுல்லாக. நோம்புனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நம்ம போயிட்டு இப்போ தான் வந்தோம். மதியானம் சமைச்சதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபுல்லாக பேக்கிங் ஓடிட்டு இருக்குது. அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கறி அணத்தை வந்து பேக் பண்ணுறாப்புல வேறு லெவலில் இருக்குங்க. அப்படி நான் உங்களுக்கு பக்கத்தில் வந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிரேவிலாம் பாருங்க, என்ன மிதக்குது பார்த்தீங்களா? எண்ணெயோடு சேர்த்து சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பானை ஊற்றுறேன் சேர்த்து கை மடக்குங்க ஃபர்ஸ்ட் கை மடக்குங்க தானே தேங்கலையா முடியறதுக்கு ஃபங்க்ஷனுக்கு அந்த போட்டோ பேஸோட வீடு பில்டிங்கோட போட்டோவோட எத்தனை இருக்கு முடியாதுமா. இப்போ நான் உட்காந்துருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி எங்கள் சொந்த ஊர் கடற்கரை பள்ளிக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிறேன். இது வந்து எங்கள் ஊரில் பொழுதுபோக்குறதுக்கான ஒரு சூப்பரான இடங்க. பள்ளி இருக்குது நடுவில், அந்த பக்கம் கோயில் இருக்குது, இந்த என்ட்ரன்ஸில் சர்ச் இருக்குது. ஒரு சமூக ஒற்றுமைக்கான ஒரு ஊர்னு சொல்லலாம் எங்கள் ஊரை. ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட். நீங்கள் தொண்டிக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த கூட வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆர்கேவுடைய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டில் வேறு என்னென்ன ஃபுட்லாம் சமைச்சு கொடுக்கலாம், எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் நீங்கள் சமைச்சு கொடுக்கலாம். நிறைய மக்கள் பார்க்குறாங்க இதே மாதிரி சாப்பாடு வேணும்னு சொன்னால் எவ்வளோ தூரத்தில் போய் சமைச்சு கொடுக்கலாம், குறைஞ்சது எத்தனை பேர்லேருந்து அதிகபட்சம் எவ்வளோ சமைச்சு கொடுக்கலாம். இப்போ எங்க இப்போ நம்ம தொண்டியில் இருக்கிறோம். இப்போ ராமநாடு டிஸ்ட்ரிக்ட் உள்ள குறிப்பிட்டா வந்து நம்ம தொண்டிலேருந்து ஒரு 30 to 40 கிலோமீட்டர் சர்க்கிளில் நம்ம எங்கனாலும், ஏன்னா நீங்கள் ராமநாடு டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னீங்கன்னா அது 100 கிலோமீட்டர் தாண்டி. அதனால தான் நம்ம தொண்டிலேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் சர்க்கிளில் எங்கனாலும் நம்ம போய் பண்ணலாம். ஆனால் நமக்கு முன்கூட்டியே நமக்கு எவ்வளோ நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு நமக்கு அதிகபட்சம் ஒரு 15 நாள் 20 நாளைக்கு முன்னாடி புக் பண்ணணும். கல்யாணம் பண்ணி உங்கள் வீட்டில் கல்யாணம் நடத்துறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ப்ரெஷர்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும். காலையில் வந்து நிறைய பேர் கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு அடுத்த நாள் மயங்கிலாம் விழுந்துருவாங்க தூங்காம. இது வந்து திடீர்னு நீங்க ஒரு விஷயத்த நீங்க கையில் எடுத்து பண்ணும்போது அந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஓவர் ப்ரெஷர் ஆகும். இப்போ நம்ம வந்து இதுலயே இருக்கிறதுனால நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதுனால பண்றோம். இதுல வந்து A to Z நீங்க வந்து ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து வர்றவங்கள வெல்கம் பண்ணிட்டு போனாலே எல்லா வேலையும் நீங்க எல்லாமே காலையில ஃபர்ஸ்ட் டீ ஆர் காஃபி ஜூஸ் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றது, நைட்டு உங்களுக்கு டின்னர் முடிச்சுட்டு ஒரு காஃபியோ டீயோ முடிக்கிற அளவுக்கு நம்ம எல்லாமே பண்ணிப்போம். அது நீங்க எனக்கு உங்க இதுல இருந்து எனக்கு இடம் வசதி இல்ல, நீங்க உங்க இதுல இருந்தே கிச்சன்லயே பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம கிச்சன்ல ஒரு 5000 பேர் கிட்ட சமைக்கலாம், பார்த்துருக்கீங்க, பண்ணி கொடுத்துடலாம். அப்படி இல்லை நீங்கள் ஸ்பாட்டுக்கு வந்தால் நம்ம ஸ்பாட்லேயே போய் எப்படி பண்ணலாங்கிறது, இல்லை மண்டபமோ எந்த மண்டபமோ அந்த மண்டபத்தில் போய் நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தான் அது பந்தல் ஆகட்டும், டெக்கார்ட் ஆகட்டும், அது போக இன்னும் அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான இன்க்ளூடிங் எல்லாமே இருக்குது. நான் நிறைய தொண்டி சமையல் காட்டியிருப்பேன். நிறைய மாஸ்டர் பார்த்தீங்கன்னா வெளியில் போய் சமைக்க மாட்டாங்க. இப்போ இவங்க தான் அந்த வெளியூருக்கு கொண்டு போய் தொண்டி சமையலை கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தொண்டியுடைய பாரம்பரியமான உணவு, இந்த மட்டன் கிரேவி நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாதிரி வாழைக்காய் களியா, நெய்ச்சோறு, அல்லது எங்கள் ஊரில் இன்னொரு பாரம்பரியமான ஒரு வெறும் சோறு போட்டு தேங்காய் பால் ரசம்னு சொல்லிட்டு ஒன்று செய்வாங்க. ரொம்ப ஹைலைட் ஆகும். அந்த சாப்பாடும் உங்கள் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மள்ட்ட சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் வேணும்னாலும் இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊர்லேயே வந்து அந்த சாப்பாடை சமைச்சு தருவாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். உங்களுடைய ஆர்கேவுடைய ஃபுல் காண்டாக்ட் டீட்டெயில் வந்து நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துறேன், நீங்கள் பார்த்துக்கிறேங்க. ப்ளஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துறேன். அடுத்து போயிட்டு நம்ம நோம்பு திறந்துட்டு அந்த பேக்கிங் பண்ணி எப்படி சர்வ் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். அது போக நோம்பு திறந்தவொடனே அந்த சமைச்ச சாப்பாடை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பனாக மனசில் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பேக்கிங் ஓடிட்டு இருக்கு. இது வந்து நெய்ச்சோறு இந்த பக்கெட்டில் போட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கறி ஒரு பாக்ஸு, அதே மாதிரி வாழைக்காய் களியாக ஒரு பாக்ஸ் வச்சு பேக்கிங் பண்ணி போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி நெய்ச்சோறு வந்து இந்த மாதிரி கட்டி கட்டியாக வர்றதை உடச்சி தான் பேக் பண்ணணும். ஆனால் உதிரியாக இருக்கும். கட்டியாக போட்டோம்னா நிறையா போயிடும், அளவு வந்து ரொம்ப போயிடும். இந்த போடுற அளவு பார்த்தீங்கன்னா 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இந்த வாசம் பார்த்தீங்கன்னா அப்படியே டெம்டிங் ஆகிருக்கு. இப்போ நாங்கள் நோம்பு திறந்துட்டோம், அதனால் இப்போ என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. கஷ்டப்பட்டு தேடி ஒரு பிளேட் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாச்சு. இவங்கெல்லாம் ஃபுல்லாக பேக்கிங் வேலை நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம வேலையை பார்த்துருவோம். காலிலேருந்து 2 ரொம்ப டெம்ட் ஏற்றி விட்டாங்க. அதனால் கொஞ்சமாக ஒரு சோறு வாங்கிட்டு அப்படியே அந்த கறியானோ இந்த வாழைக்காய் களியா எல்லாம் வச்சு சாப்பிடலாம். கொஞ்சமாக போடு ராஜா, போதும். நெய்ச்சோறு வாங்கியாச்சு. இதில் போய் ஒரு மட்டன் பீஸ் வச்சு அந்த வாழைக்காய் களியாக வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். போதும் ராஜா.
நீங்கள் வாங்க ஒரு கறியா ஒரு பீஸ் பண்ணுங்க. மட்டன் பீஸ் வந்துருச்சுங்க. இவ்வளோ பரபரப்புலையும் நான் வந்து நம்ம வேலையை கரெக்டாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பாருங்கள் கறி பீஸ். ஆஹா நல்லா அப்படி வந்துருக்கு பாருங்க. வேறு லெவலுங்க. அவள் ஃபுல்லாக நோம்பு பிடிச்சிட்டு இந்த கிரேவியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதோடு சேர்த்து இந்த மட்டனை அடித்தோம்டா. அவ்வளோ அருமையாக பண்ணிக்கலாம். நோம்பு திறந்து சாப்பிட்றதுனால ரொம்பவும் சாப்பிட முடியாது. சரிலாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்துருக்குங்க. இதில் வாழைக்காய் களியா வைப்போம். வாழைக்காய் களியான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதையும் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இதுதாங்க அந்த வாழைக்காய் களியா. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஈரல், மாங்காய், நுரையீரல் அதெல்லாம் போட்டு செஞ்சுருப்பாங்க. வாழைக்காவோட கொழுப்பு. மாஸ்டர் வேறு லெவல் மாஸ்டர் கல்யாணம் அருமையாக செஞ்சாப்புல. வாழைக்காய் அருமை சூப்பராக இருக்கு. ஐயோம்மா நாங்கள் நானும் வச்சு விட்டுறேன். எப்படி இருக்கு? இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு சொன்னால் தம் போட்டுருவாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. எதுவும் பாஸ்மதி ரைஸ் மாதிரியே ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி தம் வைக்கணுமா? 20 நிமிஷம். ஓகே ஓகே. இப்போ நெருப்புலாம் கீழே இந்த நெருப்பையெல்லாம் சைடு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எடுத்து பாதி நெருப்பை எடுத்து மேலே அள்ளி போட்டுருவாங்க. அஞ்சு மணிக்கு வந்துச்சா அதே கணக்கு தான். நல்லா வந்திருக்கு. இப்போ தம்ம உடச்சி காட்டுவாங்க. வாசனை பாருங்க வேற மாதிரி இருக்கு. எத்தனை கிலோ கறி போட்டியப்ப? 60 கிலோ. ஆல்ரெடி நெய் சோறு சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. என்னால் தம் உடைச்ச உடனே சாப்பிட்டு பார்த்துலாம். ஒரு சின்ன பீஸ் ஒன்று தாங்கலாம். பிளேட்லாம் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறேன் ரெடியாக. போதும் போதும். பீஸ் வேணாம், ரைஸ் பண்ணுறேங்க. பீஸ் வேணாம், பீஸ் வேணாம். குளச்சி கறி விரும்பி சாப்பிடக்கூடிய ஆளுங்க. இவரோட கத்திரிக்காய்க்கு ரொம்ப ஸ்பெஷலாக, அதையும் கொஞ்சம் வாங்கிடலாம். சுபேர் பாய் கத்திரிக்காய் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் வாங்கிக்கலாம். ஓரத்தில் வாங்கி. சூப்பர். நல்லா இருக்குங்களா? ஆனால் சாப்பிட்றது தான் வயிறில் இடம் இல்லை. நோம்பு திறந்துட்டு ஆல்ரெடி நெய் சோறு நம்ம சாப்பிட்டோம். செம்ம சுடுங்க. இந்த ஜேமை மறந்து 20 சொல்லிட்டு அதையுமே கொண்டு வந்துருக்காப்புல. அதையும் சாப்பிட்டு பார்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க.
ம் மட்டன் வாழைக்கறியா? ஊறுவா மாதிரி பண்ணியிருக்காங்க. கத்திரிக்காய் செமையாக இருக்கும். இது தக்காளி ஜாம் தானே? தக்காளி ஈத்தம்பழம். ம் ரொம்ப இனிப்பு இல்லாமல் லைட்டாக புளிக்கிற மாதிரி செஞ்சுருக்காப்ல. டேரக்டாகவும் இருக்கணும்ல, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு லாஸ்ட் ஸ்வீட்டுங்கிறதுக்கு ரொம்ப இனிப்பு இல்லை, நல்லா இருக்குங்க. நான் புளிப்பும் லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டும் கொடுத்துருக்காரு. அருமையாக இருக்குது. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி எங்கள் சொந்த ஊருடைய பாரம்பரியமான உணவை கடற்கரை பள்ளிவாசலில் நோன்பாளிகளுக்கு சமைச்சு கொடுத்து விநியோகம் பண்ணக்கூடிய அந்த வீடியோ தான் நம்ம காட்டியிருப்போம். டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. இதை கேட்டரிங்கை யார் எடுத்து பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அவங்க தான் எடுத்து பண்ணுறாங்க. நம்ம ஆல்ரெடி காட்டியிருப்போம். அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயிலாக நான் தந்துடுறேன். இது மாதிரியான தொண்டியுடைய பாரம்பரியமான உணவு உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்பவே அருமையாக சமைச்சு தருவாங்க. யாருக்கெல்லாம் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பகுதியில் உள்ள பாரம்பரியமான நெய்ச்சோறு, தாளிச்சா, அதே மாதிரி நெய்ச்சோறு, வாழைக்காய் களியா, இந்த கறியானம்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.